Praise the Lord, brothers and sisters. Praise Lord, sister. ஓகே, எனக்கு ஒரு 3 சாட்சி இருக்குது. இன்னைக்கு என்னுடைய வலது கண்ணில் வந்துட்டு ஷவர் ஜெல் வந்து நல்லா பட்டுருச்சு. அது பட்டது நேரத்துல இருந்து கத்திய வச்சு கண்ணை அறுத்த மாதிரி கண்ணை திறக்கவே முடியல. நான் இன்னைக்கு இந்த ஈவினிங் ஜெப நேரத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப விடாம ஒரு வாட்டி ஒரு ஹீலிங் ப்ரேயர் நானே எனக்கு பண்ணிட்டு கண்டினியூஸா வந்துட்டு இயேசுவின் தழும்புகளா என்னுடைய கண் குணமானதற்காக நன்றி. எக்ஸாக்டா கத்தி என் கண்ணுக்குள்ள பட்டுச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த ஷவர் ஜெல் பட்டது எரிய ஆரம்பிச்சிருச்சு. இது பரவச பேச்சுக்குள்ள வந்தோம். அப்பயும் லைட்டா கொஞ்சம் அந்த கண்ணில் வந்துட்டு ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்தது. உள்ளுக்குள்ள போய் ஏதோ ஒரு மாட்டினா எப்படி இருக்கும்னா அந்த உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது முடிஞ்சது. துதி ஆராதனை நேரத்துல கம்ப்ளீட்டா நான் டெலிவர் ஆயிட்டேன். அதுல மொத்தமா இப்ப வந்து கண் வந்துட்டு ஒரு நார்மலா எனக்கு பாக்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, ஸ்ட்ரெயின் பண்ண மாதிரி இருந்தது. அதெல்லாம் முற்றிலுமான ஒரு விடுதலைய, ஒரு இன்ஸ்டன்ட் ஹீலிங்க நான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில அனுபவிச்சதுக்காக கடவுளுக்கு கோடான கோடி நன்றி சொல்றேன். அதே வலது காதுக்கும் இந்த வாய்க்கும் இடையில ஒரு சின்னதா ஒரு வீக்கமும் ஒரு கட்டியும் ஒரு வலியும் நான் அதை பார்க்கல, நோட்டீஸ் பண்ணல வீங்கி இருக்குதுன்றத. அதுக்கப்புறம் லேட்டரானதா தெரிஞ்சிச்சு. நேற்றுக்கு நைட்டு ஒரு ஹீலிங் ப்ரேயர் இதுக்கு பண்ணாங்க. அதுல இருந்து அந்த இப்ப எனக்கு தெரியல வீக்கம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா அதை நான் அழுத்தி பாக்குறப்ப ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இருந்த வலி அதுல ஆல்மோஸ்ட் ஒரு 90% அந்த இடத்துல கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு. நான் அப்பதான் யோசிச்சேன், இது முழுமையா சரியாகலன்னு. இதுக்காக நான் எதுவும் வார்த்தையே அறிக்கையிடாம தான் இருந்துகிட்டு இருக்கிறேன். பிரேயர் வாங்கினதோட சரி, இது கண்ணு உடனே சரியாயிடுச்சு, அதை விட கடுமையா இருந்துச்சு. ஆனா ஏன் இந்த இடம் வந்து இன்னும் சரியாகலையே, கொஞ்சம் ஒரு வலியோடைய ஒரு சென்சேஷன் அங்க இருக்குதே அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றப்ப நினைச்சேன், ஓ நம்ம இன்னும் வார்த்தையை அதுக்காக அறிக்கையிடலை அப்படின்னு. அதையும் அறிக்கையிட்டு முழுமையாக அதோடைய சுகத்தை நான் பெற்றுக்கொள்வேன் விசுவசிக்கிறேன் நாமத்தினால. அடுத்து லாஸ்ட் மந்த் வந்துட்டு என்னுடைய டாட்டருக்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சின்ன ஒரு கன்சல்டேஷனுக்காக போன நேரத்துல வந்துட்டு ஒரு மெடிக்கல் டெஸ்ட் ஒரு 2-3 எழுதிருந்தாங்க, பிளட் டெஸ்ட் எல்லாம். அதை வச்சுதான் நாங்க டிசைட் பண்ணுவோம், இல்லாட்டினா என்னன்னு அது தெரியல அப்படின்னு. அந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்து ஒரு 3-4 டேஸ்ல வர வேண்டியது. போன நவம்பர் 8 எடுத்த டெஸ்ட் ரிசல்ட்டுக்கு நாங்க 11th இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன மிஸ்பிளேஸ் ஆச்சு, என்ன நடந்ததுன்னே தெரியல. நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம், அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து அனுப்புறேன்னு சொல்லுவாங்க, ஆனா அது வராது. திருப்பியும் வந்துட்டு உடனே ஃபாலோ அப், ஏன்னா அதை வச்சுதான் நம்ம டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் போடணும் அப்படின்னா, என்னதான் டாக்டர் அதை சஸ்பெக்ட் பண்றாரு அப்படின்றது நமக்கும் தெரியும் அப்படின்னு. ஆனா இந்த டிசம்பர் 8க்கு தான் அந்த ரிசல்ட்டே கையில கிடைச்சது. அதுல எல்லாம் கம்ப்ளீட்டா ஆல்ரைட். ஒரு டாக்டர் நான் எதிர்பார்த்த அந்த சஸ்பெக்ட் பண்ண எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கம்ப்ளீட்லி வந்துட்டு நல்லா ஆயிட்டா அப்படின்றது தெரிஞ்சது. நான் இப்போ மனசுக்குள்ள நினைச்சேன், இந்த 1 மாசமும் விடாம அந்த பிள்ளை கரெக்டான வார்த்தையை அறிக்கையிடுறதுக்கும் இதுக்கெல்லாம் கடவுள் கொடுத்த நேரம் தான் இது. அந்த டெஸ்ட் ரிசல்ட் எதுவும் மிஸ் ஆனிச்சான்னு தெரியல. டாக்டர் கைக்கே ஒரு டிசம்பர் 7 போலதான் கிடைச்சி அவர் அதுல இருந்து நோட் டவுன் பண்ணி அனுப்பியிருக்காரு. இந்த ஒரு 3 விஷயத்திலையும் கடவுள் வந்துட்டு ஒரு பெரிய அற்புதத்தை என்னுடைய வாழ்க்கையில நடத்தி இருக்கிறாரு. அதுக்காக கோடான கோடி நன்றி சொல்றேன். கடவுளுக்கு நன்றி. நம் கடவுள் ஒவ்வொரு நொடி பொழுதும், நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நொடி பொழுதும் அவரோட அற்புதத்தை காண செய்றார். சகோதரி 3 அற்புதங்களை இது நம்ம இன்னைக்கு சுவாசிக்கிறதே அவரோட கிருபையினாலதான். இன்னைக்கு நம்ம கண்கூட பாக்குற விஷயங்கள் ஒவ்வொரு இடத்துலயும் கடவுளோட அற்புதங்கள் இன்னைக்கு வெளிப்படுது. கண்ணுல பெற்ற அந்த வலி, அவரை விசுவசிச்சு அந்த வார்த்தையை அறிக்கையிட்டு நம்ம பயன் பண்ணி பிரேயர் பண்ணும்போது அந்த வலிகள் முற்றிலுமாக, துதி எடுத்தால் சாத்தான் ஓடி விடுவான் அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருப்போம். அந்த துதிக்கிற மாத்திரத்திலே, அவரை துதிச்சு அவரை ஆராதிக்கிற மாத்திரத்திலே கடவுள் அந்த பெயினை ஒன்றுமில்லாமல் முற்றிலுமாக மாற்றி சுகத்தை கொடுத்திருக்கிறாங்க. பிள்ளையோட வாழ்க்கையில என்ன சொல்ல, நமக்கு ஒவ்வொன்றையும் கற்றுத்தர கடவுளா இருக்கிறார் இல்லையா. இன்னைக்கு அந்த பிள்ளை 1 மாசம் அந்த இறை வார்த்தையை அறிக்கையிட்டு அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நேரத்தை கொடுத்து
அந்த நோயே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு மருத்துவர்களே கன்ஃபார்ம் பண்ற அளவுக்கான ஒரு 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 அதிசயத்தை இந்த நாட்களை செய்திருக்கிறாங்க. சகோதரிக்கு ஒரு தூண்டுதலை கொடுத்திருக்காங்க. நான் இறை வார்த்தை அறிக்கையிடல, நான் இந்த நோய் வந்துச்சு, நம்ம தெரியும், மாத்திரை நான் போடாம நான் சுகம் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த மாத்திரைங்கிறது அவரோட வார்த்தை தான். அந்த வார்த்தையை நம்ம அறிக்கை இடும்போது அந்த விடுதலையை நம்மளால அனுபவிக்க முடியுது. அதை நம்ம மிஸ் பண்ணும்போது, இன்னைக்கு சகோதரி சொன்ன சாட்சி அதுதான் சொன்னாங்க. நான் எல்லாத்துக்காக அறிக்கை இட்டேன், இதை நான் கிளியர் பண்றதுக்கு நான் அறிக்கை இடல, குணம் ஆயிடுச்சு. பட் நான் முழுசுமா ஆகணும்னா அந்த வார்த்தையை அறிக்கையிட்டு நான் பெற்றுக்கொள்ளேன்னு சொன்னாங்க. இந்த ஒரு நம்பிக்கையை, இந்த ஒரு தூண்டுதலை, ஒவ்வொரு காரியங்களையும் செய்யற அந்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா உற்சாகமாக. பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. Glory to God. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புறவங்க இந்த நேரத்துல? விமலா சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர், இப்போ ஒரு மாசமா எங்களுக்கு வந்து எப்படி சொல்ல, எங்களுக்கு மழை அவ்வளவா இல்ல. ஆனா நான் என் கணவர் பாக்குற வேலைக்கு வந்து மழை செட் ஆகாது. மழையில வந்து எங்களுக்கு வேலை பார்க்க முடியாது. அது வந்து அந்த வீடு கட்டுற சிமெண்ட் மாதிரியான ஒரு சுண்ணாம்பு தயாரிச்சு அவங்க விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அது மொத்தமா எங்களுக்கு இப்போ மழையும் அவ்வளவா இல்ல, ஆனா தொழிலே இல்ல. அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. எங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் நானும் டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கும் அவ்வளவா வருமானமே இல்ல. நான் இது வந்து இப்போ 2-3 வாரத்துக்கு முன்னக்கூட்டி நான் சிஸ்டர்ஸ பேசினதுக்கு அப்புறம் இந்த இறை வார்த்தையை வச்சு ஜெபிக்க நமக்கு வந்து ஆண்டவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் வழி நடத்துறாரு அப்படிங்கிற அதை கேட்டதுல இருந்து நான் அந்த அந்த நாள்ல இருந்து நான் ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். ஏசப்பா, தொடக்க நூல் 26:12 ஈசாக்கு அந்த நாட்டில் பயிரிட்டு அதே ஆண்டில் 100 மடங்கு அறுவடை செய்தார். ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்கினார் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை, ஏசப்பா, அந்த பஞ்ச காலத்துல அவர் விதைச்சார்லா, அவருக்கு நீங்க 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க ஏசப்பா. இதோ இந்த மழை காலத்துல மழை இல்ல, ஆனா எங்களால வருமானம் ஈட்ட முடியல ஏசப்பா. நான் நம்புறேன் எங்களோட வருமானத்துக்கு நீங்க வழி செய்வீங்க அப்படின்ட்டு. உண்மையிலே பிரதர், போன வாரத்துல இருந்து தொழில் எப்படி சொல்ல, அவர் வந்து போய் கேட்டாலும் கூட அவங்க ஆர்டர் கொடுக்க மாட்டேன்ட்டு அப்படி அந்த நிலைமை. ஏன்னா அவங்க இருக்கிற இடத்துல நிறைய மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால அந்த ஆர்டர் கொடுக்கல. அதுக்கப்புறமா அங்கேயும் மழை கொஞ்சம் இது பண்ண விட்டுட்டு போல. அதுக்கப்புறம் அவங்களா போன் பண்ணி கொண்டுட்டு வாங்க, அந்த கட்டுமான சுண்ணாம்பு கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லி போன வாரமும் இந்த வாரமும் ஆண்டவர் வந்து எங்களோட தேவைகளை சந்திச்சாரு. நான் இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டுக்கிட்டே இருந்தேன். ஏசப்பா, நீங்க கொடுத்த வார்த்தை பஞ்ச காலத்திலே நீங்க வந்து ஈசாக்குக்கு வந்து நீங்க 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. எங்களுக்காக நீங்க அதே ஆசீர்வாதத்தை தந்திருக்கீங்க. நான் நம்புறேன் ஆண்டவரே. ஏசப்பா, அதுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு, அதே மாதிரிதான் எனக்கும் டெய்லரிங்ல ஒரே ஒரு வாரத்துல எனக்கு ஆண்டவர் வந்து 2500 நான் வந்து அத தைக்கிறதுக்காக வந்த துணியை தச்சு கொடுத்து அதுல எனக்கு அந்த காசு கிடைச்சது. எங்களோட செலவுகள் மத்ததுக்கும் நான் அதுல இருந்து இது பண்ண முடிஞ்சது. அதுல இருந்து ஆண்டவருக்கு 10ல் 1 பங்கு நான் எப்பவுமே எடுத்து காணிக்க கொடுப்பேன். அதே மாதிரி கொடுத்தேன். கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. ஏன்னா அந்த இறை வார்த்தையை அறிக்கையிட்டனால நான் இந்த ஜெபக்கு இப்பதான் என்ன போன வாரம் தான் ஆட் பண்ணாங்க. ஆனா நான் இந்த இதுக்குள்ள அந்த வார்த்தைகளை கேட்டு இதுபடி ஜெபிச்சா நம்ம வாழ்க்கையில வந்து ஆண்டவர் செயல்படுறாரு அப்படின்னு நான் அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த இறை வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிச்சதுனால என் தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திச்சுட்டு வராரு அப்படிங்கறத நான் முழுமையா நம்புறேன் பிரதர். அதுக்காக நான் அந்த சாட்சியை சொல்றேன். கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. கடவுளால் கூடாதது ஒன்றுமில்லை இல்லையா? பஞ்ச காலத்துல ஆபிரகாமை செல்வந்தனாக மாற்றினார் இருக்கு. பஞ்ச காலத்தில் ஆபிரகாமை செல்வந்தனாக மாற்றினார் இருக்கு. அப்ப அவருக்கு நம்ம பாக்குற சூழ்நிலைகளோ இதுகளோ ஒண்ணும் கிடையாது. பிரச்சனை நம்ம தான். ஏன் கடவுள் அவருடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு ஏன் சூழ்நிலைகளை சந்திப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில அதை நம்ம விசுவசிக்கும் போது நம்ம எதிர்பார்க்காத இடத்துல இருந்து நமக்கான வழிகளை அவர் திறக்க வல்லவரா இருக்கிறாரு. இன்னைக்கு சகோதரி சொன்ன சாட்சி அதுதான். அந்த வார்த்தையை சொன்னேன் பிரதர். அந்த பிலிப்பியர் 4:19 என் கடவுள் அது வந்து டெய்லி அவங்க சொன்ன மாதிரி ஜெபமாலையில சொல்லிட்டே இருந்தேன். அடிக்கடி அந்த வார்த்தையில சொல்லிட்டே இருந்தேன். உண்மையிலே ஆண்டவர் இந்த ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு ஆண்டவர் வந்து எங்களை வழி நடத்துறாருங்கிறத நான் உணர்ந்துகிட்டேன். கடவுளுக்கு நம்ம சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம்.
ஆனா அவர் நமக்குன்னு வச்சிருக்கிற திட்டம் அழகான திட்டம், வளமான திட்டம். சகோதரி சொன்னாங்க, நான் தேடி போய் எனக்கு அந்த பிசினஸ் நடக்கல, ஆனா நான் இந்த வார்த்தையை அறிக்கையிடும் போது என் கடவுள் அவரது செல்வத்தை கொண்டு என் தேவைகளை நிறைவு செய்துட்டார் அப்படின்னு அந்த நம்பிக்கையோட அறிக்கையிடும் போது அந்த வார்த்தை செயலாற்றியது. அவரது செல்வத்தை கொண்டு அவர்களுடைய தேவைக்கும் மேல கடவுளுக்கு அந்த 10% கொடுக்கறதுக்கும் உள்ள அந்த ஒரு சூழ்நிலைகளை கடவுள் நாளுக்கு உருவாக்கியிருக்காங்க. இந்த தேவைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் சந்திக்கிற அற்புதத்தின் மூலமாக, அதிசயத்தின் மூலமாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise Lord sister. Glory to God. வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புறவங்க இந்த நேரத்துல ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த. Praise the Lord. சாட்சிகள் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்கு போகலாம். சகோதரர் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம்.